தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம கதைகள பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இப்பொழுது பார்க்க இருக்கிற கதை வந்து வேப்பம்பூ அப்படிங்கிற ஒரு அயலக தமிழ் சிறுகதை. அ அல்லது அயலகம் சொல்றத விட புலம்பெயர் தமிழ் சிறுகதை. இந்த வானம்பாடி அப்படிங்கிறவர் இந்த கதை எழுதியிருக்காரு. கதையினுடைய தலைப்பு வேப்பம்பூ. கதை எழுதியவர் வானம்பாடி. இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, இவன் புலம்பெயர்ந்து வாழ்றான். வேற ஒரு தேசத்துல இருக்கிறான். இங்க கொழும்புல ஃபோன் பண்ணி பேசணும். ஏன்னா, ஃபோன் பேசக்கூடிய ஒரு காலகட்டம். ஃபோன்னா அப்படியே தந்தி அடிச்சுட்டு, தந்தி அடிச்சதுக்கு அங்கருந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. வீட்லலாம் ஃபோன் இருக்காது. ஒரு பொது பூத்துல பேசக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கு ரெலிகாட்டுங்கிற ஒரு அட்டைய பயன்படுத்துவாங்க. அந்த காலகட்ட கதையா அது இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இவன் வந்து இந்த ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. இவ இவ ஒ கதை சொல்லி ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். இவனுக்கு 2 அக்கா, 3 தங்கச்சி. அப்பாவ ஐயான்னு கூப்பிடுறான். அவரு ஸ்கூல் டீச்சர். அம்மா வீட்டோட இருக்கிறாங்க. இடியாப்பம் அ அ இடியாப்பம் போன்றதெல்லாம் சுட்டு வந்து பக்கத்து கடைகளுக்கு குடுக்குற வேலைய செய்றாங்க. இதுதான் அவனுடைய ஃபேமிலி. பொருளாதார சூழ்நிலையினால என்ன செய்றான்னா, இவன வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. புடிக்கலைனாலும் அவன வெளிநாட்டுக்கு இங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. வெளிநாட்டுல போய் இவன் சம்பாரிச்சு குடுத்து இங்க குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. இவன் வந்து அப்பாவுக்கு கட்டுப்பட்டவனா இருக்கிறான். அப்பா என்ன செய்றாருன்னா, தான் தோன்றித்தனமா திரியிறாரு. ஏன்னா, இவர் அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்தாலும், ஒரு பெண்ண வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்க போய் பெரிய இஷ்யூவா வரும்போது, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்தவர் தான். அதுக்கப்புறம் இவரு போறதே இல்ல. ஒரு மைனர் ரேஞ்சுக்கு திரியறக்கூடியவர். எதைப் பற்றியும் கவலைப்படாமல், எந்த பொறுப்பை பற்றியும் யோசிக்காமல், தான் ஒரு ஆண் அப்படிங்கிற தான் ஆண், நான் ஒரு கௌரவமானவன் அப்படிங்கிற புரிதல்ல, அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போகக்கூடிய வேலைய செய்வாரே தவிர, ஒரு பொறுப்பாக இருக்க மாட்டார். ஒரு சான்று சொல்லணும் அப்படின்னா, இடியாப்பத்தை கொண்டு போய் பக்கத்து வீட்ல குடுக்கறத கூட, கடையில குடுக்கறத கூட அ வந்து கௌரவ குறைச்சலா நினைக்கக்கூடியவர். இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலி தான், மகனைப் பற்றிய கஷ்ட நஷ்டம்லாம் எந்த இதையும் யோசிக்க மாட்டான். இவன் ஃபோன் போட்டு திடீர்னு ஃபோன போட்டு காச குடு. இப்படிதான் ஒரு ஃபோன் வருது. இவன் வீட்ல இருக்கிறான். இவன் அப்பா எதுக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு தெரியும். அப்பான்னு சொல்ல மாட்டான். ஐயான்னு சொல்லுவான். ஐயா எதுக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு தெரியும். சைப்போட உடனே ஃபோன் பண்ணல. 2 நாள் அது கொஞ்சம் காலம் தாமதத்தோட போய் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணும்பொழுது ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேட்டுட்டு, "காச எங்க அனுப்பல? காசு அனுப்பல." காசு அனுப்பலன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. "என்ன புடு கதையெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்திருக்கிற? காசு அனுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகள பயன்படுத்துறாரு. இப்படி காசு அனுப்பாத கடுமையான வார்த்தைகள பயன்படுத்தும்போது, இவனுக்கு வருத்தமா இருந்தாலும் இவன் எதிர்த்து பேசி பழக்கப்பட்டதில்ல. எதுவும் பேசுறதில்ல. அப்போ வந்து அனுப்புறேன், அனுப்புறேன், அனுப்புறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறான். கையில காசு இல்ல. இவன் கஷ்டத்த பகிர்ந்துக்க ஆளும் இல்ல. குருவி ஒண்ணு வரும். அந்த குருவி கிட்ட தான் இவன் மேல் மாடியில குடியிருக்கிறான். அந்த குருவி கிட்ட தான் பேசுவான். அந்த குருவி கூட தற்போது இல்ல. அப்ப இன்னொரு யார்கிட்ட போய் சோகத்த சொல்லலான்னு பார்த்தா, சின்ன ஓக் இவன் ஐயா எதுக்கு கால் பண்ணார்ன்னா, சின்ன தங்கச்சி கல்யாணம் பண்ண போறேன் காசு அனுப்பி வை. இதுதான் விஷயம். 1,00,000 2,00,000 ரூ. 3,00,000 காசு கேட்பாரு ஒரு கல்யாணத்துக்கு. இது போலவே அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், வந்து 2 பொண்ணுக்கு 2 அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். 3, 3 லட்சம் போட்டு. ஆனா அடுத்து அடுத்து 3 தங்கச்சி இருக்கிறாங்க. மொத்தம் 5 பேரு. 3 தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். அப்ப அதுல ஒரு தங்கச்சி கலாங்கிற ஒரு தங்கச்சிக்கு தான் இப்ப கல்யாணம் பண்ண சொல்லி வந்து கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு. இவரு சொன்னோனே அவன் காச குடுத்துதான் ஆவணும். ஏன்னா உண்மையிலேயே காசு வாங்கி அவ்வளவும் திருமணத்துக்கு பண்றானா? கேள்விக்குறி தான். அப்பா பண்றாரா? தெரியல. ஆனா, அதே நேரத்துக்கு இத போக வந்து கொழும்புக்கு வந்து பாஸ் எடுத்து வந்து போகறதுக்கு ஒரு 5,000 6,000 அது போக அவருடைய செலவுக்கு 10,000 5,000ன்னு சொல்லிட்டு, இப்படி அடிக்கடி காசு வாங்குவாரு. அவரு என்ன பண்றாருன்னு வீட்டுக்கும் தெரியாது. காசு அனுப்புற எனக்கும் தெரியாதுன்னு அவன் புலம்புவான். சரி தன்னுடைய இந்த கஷ்டத்த குருவிட்ட சொல்லலாம்னா, குருவி இல்ல. சரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இவன் என்ன வேலை செய்றான்னா, ஹாஸ்பிட்டல்ல கழுவுற வேலைய செய்றான். தூய்மை பணியாளர். அங்க சின்ன ஓக்கு அப்படிங்கிற ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. சரி அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரேன்னு இவர இவரு அருள்பாலிங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்களே தவிர, காசு தரமாட்டாங்க. வேற ஒண்ணும் அவங்க சூழல் அப்படி. ஏன்னா, அவங்க சின்ன வயசுலயே கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன பையனும் பிரிஞ்சு போயிட்டான். அவன் பேர பிள்ளையோட வாழ்றான். ஆனா, அவனுக்கும் இவங்களுக்கும் போக்குவரத்து இல்ல. அதனால அவங்க வந்து ரொம்ப இனத்துவேசம் இல்லாத ஒரு நபர். அவங்ககிட்ட அன்பான வார்த்தைகள் தான் வருமே தவிர, எந்த பொருளாதாரமும் சாத்தியம் இல்ல. ஏன்னா, அவங்கிட்ட இல்ல. சரி. இவனா வந்து கையில சேவிங்ஸ் இருக்கான்னா, அதுவும் இல்ல. இவனுடைய சம்பாத்தியம் அந்த அளவுக்கு இருக்கான்னா, அதுவும் இல்ல. இந்த சூழ்நிலையில தன்னுடைய கஷ்டத்த பகிர்ந்து கொள்வதற்காக வந்து அ யார யோசிக்கிறான் அப்டின்னா, குருவிய யோசிக்கும்பொழுது குருவி வருது. அதுக்கு தன்னுடைய பண்ண பிச்சு குடுத்து, அது சிங்கிறத பார்த்துட்டு தன்னுடைய சோகத்த மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்றான். சரி இவனுடைய குடும்பம் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவ பத்தி சொல்லியாச்சு. அவர் வந்து இப்டி பாலியல் வன்முறையினால அவர் வந்து விலகி மைனரா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 2 அக்காவுக்கு திருமணம் பண்ணிட்டான் 3, 3 லட்சம் போயிட்டு. அந்த 3 லட்சம் போட்டு திருமணம் பண்ணாலும், அக்கா வந்து அம்மாவ போல அப்பாவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டவரா அக்கா இருக்கிறாங்க. 3 குழந்தைகள் அவங்களுக்கு பொறந்துருச்சு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல.
அடுத்து வந்து இன்னொரு அக்காவோட வீட்டுக்காரரு கணவர் வந்து கொஞ்சம் உதவி பண்றவரா இருக்கிறாரு. பெரிய அக்காவோட வீட்டுக்காரர் மைனர் ரேஞ்சுக்கு இது அப்பா போலவே தெரியறவரா இருக்கிறாரு. இது 2 அக்காவுடைய நிலைமை. அடுத்து கலாங்கிற 3வது தங்கச்சி, சாரி 3வது பெண் குழந்தை தங்கச்சி. தங்கச்சி தான் சொல்றா, "அண்ணே உனக்கு தான் கஷ்டம். அப்பா காசு கேட்க போறாரு, கல்யாணம் பண்றாராம்" அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியாச்சு. சொன்னாலுமே இவனால என்ன பண்ண முடியும்? அதை தான் சகிச்சுக்கணும். ஏன்னா, அப்பாவுக்கு இவனுடைய கஷ்டமோ, இவனுடைய குற்ற உணர்ச்சி குறித்த எந்த த அ யோசனையும் கிடையாது. அவரு மைனர் ரேஞ்சுக்கு இருக்கணும். இதுதான். அம்மாவ பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு கட்டுப்பட்டவரு. சூரிய வெளிச்சத்தையே பார்க்காதவங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்டின்னா, அ ஒரு புட்டு வச்சு, இடியாப்பம், புட்டுலாம் வித்து, அவரு தான் கொண்டு போய் தரமாட்டாரு. விஜிங்கிற கடைசி கடைக்குட்டி தான் கொண்டு போய் குடுப்பாங்க. அந்த கடைக்குட்டி குடுத்துட்டு வருவாங்க. அதுல கௌரவ குறைச்சல் இல்ல. ஏன் அப்டின்னா, யாரோ ஒருத்தர் குடுக்குறதா நெனச்சுக்குவாரு. அதுவும் பொம்பள பிள்ளைன்னு நெனச்சுக்குவாரு. அப்ப அதனால இப்டிதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அம்மாவுடைய பிழைப்புல தான். அம்மா வந்து முழுக்க முழுக்க ஒரு அ உ இன்ன கஷ்டம்னு சொல்ல முடியாத கஷ்டத்துல வாழக்கூடியவங்க அம்மா. அம்மாவுடைய கடிதத்த படிக்கும்போது அவனுக்கு ஒரு அ எதுவும் பண்ண முடியலைங்கிற வருத்தம்லாம் அவனுக்குள்ள இருக்கும். இந்த சூழ்நிலையில அந்த தங்கச்சி கல்யாணமா, அடுத்து ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. இன்னொரு தங்கச்சி வந்து தங்கச்சி பேர் வந்து மாலா. இந்த மாலாங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இயக்கத்துல சேர்ந்துட்டாங்க. இவங்க அம்மாவுடைய கஷ்டத்த புரிஞ்சுட்டு, அம்மாட்ட இப்ப சொல்லிட்டு, நில விடுதலை தான் எனக்கு முக்கியம். இந்த மண்ணுக்கான விடுதலை தான் முக்கியம்னு வந்து போர் இயக்கத்துல சேர்ந்துடுறாங்க. விடுதலை இயக்கத்துல சேர்ந்துடுறாங்க. அப்படி சேருவதற்கு முன்னாடி கடிதம் எழுதி அனுப்புறாங்க இவனுக்கு. கூடுதலா அம்மா வந்து இடியாப்பம் செய்வதற்காக காய வைத்திருக்கிற வேப்பம் பொடிய ஞாபகார்த்தமா வச்சுக்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த வேப்பம் பொடி தான் வேப்பம்பூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கதை தலைப்பா வருது. வேப்பம்பூங்கிறது ஒரு நிலத்தின் அடையாளம். இந்த நிலத்தின் அடையாளம். நம் வீடு எப்படி வெறுமையாக இருக்கிறதோ, போராட்டத்தினுடைய அம்மா இருக்கிறாங்களோ, அதுபோல இந்த நிலமும் போராட்டத்தினுடைய இருக்குது. ஒரு நாள் விடுதலை பெறுங்கிற புரிதலோட அந்த மாலாங்கிறவங்க வந்து அந்த இயக்கத்துல சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்து விஜி 7வது படிக்கிறாங்க. இப்போதைக்கு அவளுக்கு திருமண பிரச்சனைலாம் இருக்காது. சின்ன குட்டி. ஆனா அதிக நாளைக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை. ஆனா பொம்பள பிள்ளைய 9வது வகுப்பு மேல படிக்கக்கூடாதுங்கிறது அப்பாவுடைய ஆணாதிக்க கட்டுப்பாடு. இந்த சூழ்நிலை தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்ப ஐயா காசு கேட்டாரு. இப்ப காசு குடுக்கணும். இப்ப வந்து தற்காலிகமா வந்து சோகத்த மறக்கிறதுக்காக பக்கத்து வீட்ல இருக்கிற காந்தன் அப்படிங்கிற தன்னுடைய நண்பன்ட்ட போறான். அங்க ஆல்ரெடி 2, 3 நண்பர்கள் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனையும் சாப்பிட சொல்றாங்க. இவனுக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. அதனால சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறது இல்லாம வந்து அந்த உட்கார்ந்துருக்கிறான். அப்ப வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்து இவன கிண்டல் பண்றாங்க. "வாங்க டிஸ்கோத்திக்கு போலாம்" அப்படின்னு ஜாலியா கூப்பிடுறாங்க. இவன் அதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. நான்லாம் அதுக்கெல்லாம் வரல. ஏன்னா இவனுடைய சிந்தனை முழுவதும் ஊருக்கு போவது குறித்து இருக்கிறது. தன்னுடைய சொந்த பந்தங்களை தன்னுடைய அக்கா, தங்கச்சி குறித்து இருக்கிறது. அம்மாவை குறித்து இருக்கிறதே தவிர, எப்பொழுதும் வேறொரு சிந்தனை இவனுக்குள்ள வருவதே கிடையாது. அப்ப இந்த பொருளாதாரத்தை எப்படி ஈடுகட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவர்களுடைய உதவியோட கூடுதலா வேலை பார்த்து சீக்கிரமா 5,00,000 பணத்த அடைச்சுட்டு, 5,00,000 சம்பாரிச்சு எல்லாத்தையும் கடன அடைச்சுட்டு, உடனே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஊருக்கு போகணும். அவனுடைய சிந்தனையில இருப்பது மற்றவர்கள் கூட என்ஜாய்மென்ட்லாம் கிடையாது. அவனுடைய சிந்தனை முழுவதும் ஊருன்றது. தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறான் அவன். அந்த மண்ணுல போயிட்டு விளையாடணும். கடலோரத்துல விளையாடணும். அம்மாவுடைய பழைய சோற சாப்பிடணும். இந்த பழைய சோறு, அங்க இருக்கிற காற்று. காற்றுங்கிறது ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய காற்று என்பது தன்னுடைய தன்னுடைய உடலோடு சம்மந்தப்பட்டது. அந்த காற்றை சுவாசிக்கணும். அம்மாவுடைய உணவை அருந்தணுங்கிறது அவனுடைய நெடுநாளைய கனவு. அந்த கனவு தான் அவன் மனசுல இருக்கே தவிர, மற்றவர்கள் கூறி டிஸ்கோத்திக்கு போயிட்டு ஜாலியா இருக்கிறது, அத பத்தி குறித்துலாம் அவனுக்கு எந்த சிந்தனையும் வருவது கிடையாது. ஆக மொத்தம் இந்த சிந்தனையோடையே அவன் வந்து இரவுல படுத்து தூங்குறான். ஒரு நட்சத்திரம் வெளியில தெரியுது. இப்படிதான் அந்த கதை நிறைவடைகிறது. அப்ப ஒ ஒன் ஒரே கதையில அவனுடைய வாழ்க்கைய பதிவு பண்ணான். அவனுடைய குடும்பம் எப்படி? குடும்பத்தில அப்பா ஒரு ஆணாதிக்கவாதியாக எந்த பொறுப்பும் இல்லாமல் ஊர் சுற்றுவதும், ஆனாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் தன்னுடைய பணத்தை வந்து அனுப்பி வைப்பதுமாக ஒரு அதாவது மகனைப் பற்றி அவனுடைய பொருளாதாரம் தேவையே தவிர, மகனைப் பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ஒரு தந்தை. அம்மா அம்மா வந்து தந்தைக்கு கட்டுப்பட்டவரா இருக்கிறாங்க. இதுதான் பின்னணி. சரிங்களா? 5 பெண் குழந்தைகள இவன் தான் பொறுப்பா பார்த்துக்கிறான். இவன குறித்து எந்த சிந்தனையும் வீட்ல அம்மாவுக்கு இருக்கே தவிர, அப்பாவுக்கு இல்ல அப்படிங்கிறது. ஆக மொத்தம் ஒரு பொருளாதார பின்புலம் எவ்வளவு கொடுமையானதா இருக்கு. ஒரு ஒரு மகனை ஈன் அ ஈன் மகன வேணுங்கிறதுனால தான் நெறைய பெண் குழந்தை அவர் பெத்தெடுக்கிறாரு. ஏன்னா, ஆண் குழந்தை இருந்தா வீட்டுக்கு சம்பாரிச்சு போடும். இதுதான் அவருடைய எண்ணம். இப்போ ஆண் குழந்தை வந்து எவ்வளோ ஒரு ஆண் குழந்தை, பல பெண் குழந்தைகள் இருந்தா, இது போன்ற போர் சூழல்ல வாழக்கூடிய அகதிகளா வாழக்கூடிய குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இந்த கதையின் வழியா நமக்கு தெரியுது. அப்புறம் வெளியில ஊருக்குள்ளே வாழ்றவங்களுக்கு ஊர பற்றி தெரியாது. ஆனா வெளியில வாழ்கிறவர்களுக்கு இந்த ஊர் ஏக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த நிலம் சார்ந்த ஏக்கம். தன்னுடைய நிலம், தன்னுடைய அம்மா, தன்னுடைய ஊரு, தன்னுடைய காற்று அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது அ எப்பொழுது அதை வந்து சேருவோங்கிற அந்த எண்ணம் அவங்க மனசுல வந்து ஒரு விதமான வருத்தமாக படிஞ்சு போயிருக்கும்.
அப்படி படிந்து போன ஒரு கதை தான் இது. அந்த வருத்தம் ஊரினுடைய ஏக்கத்தை பதிவு செய்கிற கதையாக இது இருக்கிறது. பொருளாதார சிக்கல், தந்தையுடைய ஆணாதிக்கம் வந்து ஆணாதிக்கம் குறித்த ஏக்கம், அந்த ஆணாதிக்கத்தின் குறித்த கவலை, ஊர் ஏக்கம் இது 2 தான் அந்த கதையினுடைய மையப் பொருளாக இருக்கிறது. அவனுடைய நண்பர்கள் யாருமே வந்து இல்ல. எல்லா நண்பர்களும் இறந்து போய்விட்டதாக இருக்கிறது. பல நண்பர்களை இறந்து, பல நண்பர்களை பறிகொடுத்து விட்டு தான் அந்த வாழ்க்கைய அவன் வாழ்றான். அந்த இறப்பு குறித்த எண்ணம்லாம் வந்து போகுது. இப்போ ஊர்ல போர்ச்சூழல் என்ன மாதிரியான ஒரு முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்ல பாருங்களேன். இந்த கதையிலேயும் முன்னைய கதையைப் போலவே முழுக்க முழுக்க பொருளாதார இழப்பு, அதே மாரி வந்து தந்தையின் பொறுப்பற்றத்தனம், ஊர் குறித்த ஏக்கம், நண்பர்களுடைய இறப்பு இப்படின்னு முழுக்க, முழுக்க, முழுக்க சுத்தி, சுத்தி, சுத்தி வாழ்க்கைய வந்து ஒரு கொதிநிலையிலேயே வச்சுட்டு இருக்கக்கூடியது. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது அகதியா வாழக்கூடியவங்களுக்கு அந்த ஊர் ஏக்கம்ங்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்ல. அகதியாக வாழக்கூடியவனுடைய மனது அடையக்கூடிய அந்த ஏக்கம் என்பது ஒரு தனியான மனநிலை அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த ஒரு கதையின் மூலமா நாம் உரையாடுவோம் நண்பர்களே. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.